ஹலோ கைஸ், இப்போ நம்ம சென்டரில் வந்து புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ப்ரீடிங் பிளாக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீடிங்னே தனியாக ஒரு பிளாக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து அடல்ட் டாக்ஸ், ட்ரெயின் டாக்ஸ் அதெல்லாம் இருக்காது. நம்ம ஆல்ரெடி ட்ரைனிங்கில் பெஸ்ட்டாக ஒரு டாகை செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணுறோம் இல்லையா? அந்த ப்ரீடிங் டாக்ஸ், ஸ்டெட் டாக்ஸ் மட்டுமே மேல், ஃபீமேல், அதோட முக்கியமாக வந்து அவங்களோட குட்டீஸ் இவங்க மட்டுமே இருக்கிற மாதிரி நம்ம தனியாக ரெடி பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்கிறதுல வந்து அடல்ட் டாக்ஸோட பப்பீஸ் வந்து நல்லா எல்லா வேக்சினேட்டட் பக்கா டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் இருப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஒருவேளை வந்து ஏதாவது டிசீக்கு அஃபெக்ட் ஆகுறது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எப்பாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா மற்ற டாக்ஸ் வெளியேந்து வர்றதா இருக்கட்டும், இல்லை மற்ற டாக்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க போறதுக்கு அந்த வாசல் வரைக்கும் கூட போறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம அதுவுமே வேணாம், தனியா ஒரு ப்ரீடிங்க்குன்னே தனியா ஒரு பிளாக் கொடுத்து அங்கே ஒன்லி ஒருத்தர் 2 பேர் மட்டும் மெயின்டெனன்ஸ்க்குனே வச்சுட்டு நம்ம வந்து ட்ரெயின்டு டாக்ஸ் இல்லாமல் ப்ரீடிங் டாக்ஸ் இல்லை பப்பீஸ் குட்டீஸ் மட்டும் அங்கே வைக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோம்னா அதோட அப்டேட்ஸும் நான் தரேன். ஸோ இதை நம்ம எதுக்காக பண்ணுறோம், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லவும் செஞ்சிடறேன். ஏன்னா வந்து பப்பீஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம வேக்சினேஷன் பண்ணிட்டோம், எந்த அளவுக்கு பண்ணி அதை சேஃபாக வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லது. அது வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு வேலை தான். பப்பீஸ் வேக்சினேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், வேக்சின் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே பிரச்சனை தான். ஸோ அதனால வந்து அதுக்கு முன்னாடி எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த ப்ரீடிங் பிளாக்குங்கிற செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். இதோட வீடியோஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது எதுக்காக பண்றோம், இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.